90s கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. 90ஸோட ஏர்லி 80ஸோட எண்டுல இருக்கிறவங்களுக்குலாம் பொண்ணு கிடைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த மாரி தான் இந்த படத்துல ட்ராவல் ஆகுது இவருடைய கதை. இவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது. இவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல ஒரு பொண்ணு அமையுது. அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணா, லைக் ஒரு 2K கிட் எப்படி வந்து இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க இப்பலாம், அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. சரி இவருக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கும்போது அந்த பொண்ணு ஓகே சொல்லுது. அதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகே சொன்னதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவரு ஒரு மாரி இன்ட்ரோவர்ட்டா இருக்காரு. அந்த பொண்ணு பயங்கரமான எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கு. இவரோட சேர்ந்து ஒரு மாதிரி நல்லா தான் படம் போயிட்டே இருக்கு. ஃபேமிலியவே ரொம்ப ஜாலியா அந்த பொண்ணு கொண்டு வருது. ஆனா அதுக்கப்புறமா அந்த ஒரு லைக்ஸ்க்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் இந்த பொண்ணு எவ்வளோ இழக்குது, இதனால என்ன பிரச்சனை வருது, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பர்சனல்னு ஒன்று இருக்கு லைஃப்ல அப்படின்றத இந்த படம் ரொம்ப அழகா இன்னைக்கு தலைமுறைக்கு தேவையான மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. என்ன ஓடிடி அப்படின்றத நான் கீழே கொடுக்குறேன்.